நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக பல அருமையான கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப புராதனம்னா ரொம்ப பழமையாக பல நுட்பங்கள் அமைத்து பல ரகசியங்களும் வச்சு நிறைய கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பஞ்சபூதங்களை பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தோம். அந்த கோயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, கோ ப்ளஸ் இல். அப்போது கோ அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் அப்படின்றது தான் அந்த வார்த்தை குறிக்கும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த அரசனுக்கு மேலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தலைவன். தலையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவனாக நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்மா தான் வந்து நம்மளுக்கு வந்து தலைவனாக வந்து இப்போ இருக்குது. அப்போது கோ அப்படின்னா இந்த இடத்துல தலைவனாகிய நம் ஆன்மா. அப்போது இல் அப்படின்னா தமிழில் வந்து இல்லம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது நம்மளுக்கு. அப்போது தலைவன் வாழும் வீடு, இல்லம்னா வீடு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த கோயில் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு வார்த்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ஆலயம் அப்படின்னா ஆ ப்ளஸ் லயம், இங்கேயும் அதே தான் வருது நம்மளுக்கு. ஆ அப்படின்னா அதுவும் என்ன, நம்ம ஆன்மா. அப்போ நம்ம ஆன்மா அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஏன் அது வந்து அதுக்கு ஜீவாத்மா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவர்களாகிய நமக்கு இருக்கும் ஆத்மா அப்படிங்கிறதுனால வந்து அது ஜீவாத்மா. ஸோ அப்போது அந்த ஜீவாத்மா தான் வந்து அதுதான் ஆன்மா. ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்மா லயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். அப்போ லயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்றுதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்போது எதோட வந்து ஒன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவாத்மா, நம்ம ஏற்கனவே முன்னையே பார்த்தோம் வந்து நம்ம ஜீவாத்மா வந்து பரமாத்மா அப்படிங்கிற அந்த மொத்தமாக இருக்க ஆத்மா கூட போய் ஒன்றணும். அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போது கோயில் அப்படின்னாலும் தலைவன் வாழும் இடம் அப்படின்னு அர்த்தம் வருது. இந்த இடத்துல வந்து ஆலயம் அப்படின்னா வந்து நம்ம ஆன்மா வந்து லயமாக இருக்கும் ஒரு இடம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு இதில் புரிய ஆரம்பிக்கும். அந்த தலைவனாகிய ஆன்மாவும் இல்லாட்டி அந்த ஜீவான்மாவும் இருக்கும் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித உடல் தான். ஸோ அப்போ கோயில் அப்படின்னு அவங்க என்ன வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனித உடல் தத்துவத்தை தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல கோயில்களாக வந்து என்ன பண்ணாங்கன்னா அருமையாக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வழிபடுறதுக்கு வந்து வச்சுருக்காங்க. உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான வந்து வழிபாட்டு தலங்கள் வந்து இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி நம்மளோட மனித உடலை வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு இடமா மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்படி ஒரு இடம் வந்து இருக்கிறது வந்து சந்தேகம்தான். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த நுட்பம். என்ன நுட்பம் அப்படின்னா, நம் மனித உடலை தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயில்களாக வந்து உருவகப்படுத்தினாங்க. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்போ மனித உடல் தத்துவம். அப்போ மனித உடல் தத்துவம் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா, அந்த இடத்துல வந்து தத்துவம் அப்படின்னா ரகசியங்கள் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போது பலவிதமான ரகசியங்கள் நம்ம உடம்புல வந்து புதைஞ்சி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கல. இப்போ அதில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உலகத்தில் வந்து நிறையா வந்து மதங்கள் அப்படின்றது வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். பெரும்பாலான மதத்தில் வந்து எதை வந்து ஒரு எல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்க்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மதத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சொர்க்கம் நரகம்னு 2 விஷயம் வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து எல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மதத்தை வந்து பின்பற்றுறவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து டாப் வந்து ஒரு கோல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தை நம்ம விட்டு போகும்பொழுது அந்த சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம போகணும், அதை நம்ம அடையணும், இல்லாட்டி நம்ம அடைவோம் அப்படிங்கிற வந்து அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கும். அந்த நம்பிக்கையில தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இங்கே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி வாழற ஒருத்தரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து ஓகே சொர்க்கத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விடையே இருக்காது. அப்படி திருன்னு வந்து முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதே நாள் தான் வந்து அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாமல் தான் வந்து பெரும்பாலும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது.
அது எப்படி என்ன அப்படிங்கிறது வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து டீப்பாக வந்து பார்க்கலாம் தேவை அப்படின்னா. அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்தில் வந்து அவங்களோட எல்லை, அவங்க போய் சேர வேண்டிய வந்து ஒரு கோல் வந்து என்ன அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா, சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிதான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இது மீன்ஸ் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவோம், கெட்ட விஷயங்கள் பண்ணால் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு தான் வந்து இருக்குது. பெரும்பான்மையான மதத்தில் வந்து இதுதான் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து இப்போ கிறிஸ்துவ மதத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே வந்து இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் வந்து இருக்குது. ஆனால் வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நரகத்தை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து பெர்மனன்ட் ஹெல் அப்படின்னு இருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து நரகத்தை ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஹெல்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா திரும்பி அங்கேருந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வெளியிலேயே வர முடியாது, பெர்மனன்ட் அவ்வளோதான், அங்கேயே போட்டு நம்ம லாக்டு, எந்த இறைவனும் கடவுளும் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அங்கே பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா மதத்துலேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பல விதமாக வந்து அவங்க உள்ள வர புரிதலை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்தியாவிலேயே வந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இதை வந்து ரொம்ப விலாவாரியாக வந்து அந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப விலாவாரியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவரிச்சிருப்பாங்க. இதை பற்றி குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருட புராணம் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தை விட்டு நாம் சென்ற பொழுது எங்கே போவோம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் அவங்க நம்பிக்கை. ஆனால் வந்து அது இருக்கா, அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. அப்போ அங்கே போகணும்னா என்ன பண்ணால் அங்கே நம்ம போவோம் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த புரிதலும் வந்து கிடையாது. ஓகே, ஆனால் போய் என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போ எதுவுமே தெரியாமல், எதுவுமே வந்து நம்ம அதுக்குரிய முயற்சியும் எடுக்காமல், அந்த ரூட்டும் தெரியாமல் அங்கே போய் அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியாது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா சும்மா நான் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் அதை நினச்சா மட்டும் அந்த இடத்துக்கு போய் நான் சேர்ந்துட முடியுமான்னா கண்டிப்பாக சேர்ந்துட முடியாது. ஆனால் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் சேரலாம், அதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஆனால் நம்ம எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் உட்காந்த இடத்துலையே இப்போ வச்சுக்கிட்டு அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம போய் அங்கே சேருவோம்னா கண்டிப்பாக நம்ம அங்கே போய் சேர மாட்டோம். அப்படியே வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அங்கேயே நம்ம போகனாலும் அந்த மக்களுக்கு என்ன தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. என்னது, சொர்க்கங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து தெரியாது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து பலவிதமான சமயங்களை வந்து பின்பற்றுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விஷ்ணுவை கும்பிட்றவங்க இருக்காங்க. இப்போ விஷ்ணுவை கும்பிட்றவங்க வந்து எங்கே போகணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைகுண்டம் அப்படின்ற ஒரு இடம் போகணும், இறந்த பிறகு நம்ம வந்து வைகுண்டம் போயிடுவோம் அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. வைகுண்டம்ங்கிறனா அவங்க கும்பிட்ற அந்த விஷ்ணு வந்து இருக்கிற இடம். ஓகேங்களா? ஸோ அங்கே போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி வந்து சிவனை கும்பிட்றவங்க வந்து சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் வந்து என்ன விரும்புவாங்க அப்படின்னா அவங்க இறந்த பிறகு வந்து கைலாயம் அப்படிங்கிற சிவனோட இருப்பிடத்துக்கு வந்து நம்ம போகணும், இல்லாட்டி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள், சாமானியர்கள்னா அடித்தட்டில் இருக்க மக்கள் முதற்கொண்டு நம்ம இந்தியாவில் எந்த மூலை முடுக்குக்கு போய் நம்ம வந்து உங்களோட கடைசி லட்சியம் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எந்த மதத்துக்குள்ளே போனீங்கனாலும் அது வந்து கிறிஸ்தவமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும், இஸ்லாமாக எடுத்துக்கிட்டிங்களா, புத்திஸ்ட் எது வேணால் எடுத்துக்கலாம், எதுக்குள்ளே போனீங்கன்னா பெரும்பான்மையான வந்து மக்களுக்கு வந்து எல்லை அப்படின்றத இப்போ எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொர்க்கங்கிறது வந்து ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள போய் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ முக்தி, அந்த முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மீண்டும் பிறவாத நிலை அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பிறவாது அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்ம திரும்பி வராத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் வந்து முக்தி. அப்போ அதை வந்து இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வீடு பேர், இது பல பேர் இருக்கு. அப்போ வீடு பேர் அப்படின்வாங்க. இப்போ வீடு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுதான் நம்ம வந்து உண்மையான வீடு. ஏன்னா அங்கேருந்து தான் முதல்ல நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் வந்து நம்ம அங்கே போகிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம். அப்போ அங்கேருந்து வந்து சில காரியங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது ஏன்னு நம்மளுக்கு தெரியல, எதுக்கு இந்த உலகத்துக்குள்ள வந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புது புது உறவுகளை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புது புது பந்தங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டேரா போட்டு உட்காந்துட்டோம். உட்காந்தது பிரச்சனை கிடையாது, உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப வந்து சுத்தமாக வந்து நம்ம விரும்பவே இல்லை. அடி ஆழத்தில் பார்த்தோம்னா நம்ம யாரும் வந்து இந்த உலகத்தை விட்டு கிளம்ப விருப்பம் இல்லாமல் தான் வந்து இருக்கும் பெரும்பான்மையான மக்கள். டீப் டவுனில் பார்த்தோம்னா இப்படி தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அப்போ இது நம்ம உண்மையான இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வெளியில் கடைக்கு போகிறோம், இல்லாட்டி சினிமாவுக்கு போகிறோம், இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எங்கே பண்ணாலும் திருப்பி என்ன பண்ணணும், நம்ம தூங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வந்து வருவோம் நம்ம. இதுதான் வந்து நம்ம நடைமுறையில் நடக்கிற யதார்த்தம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன நடக்குதுன்னா, நம்ம எங்கேருந்து வந்தோம் உண்மையான வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அனாதியிலேருந்து வந்தோம். ஸோ இப்போ திருப்பி அந்த அனாதிக்கு போகிறது தான் வந்து உண்மையான வீடு. இதை நம்ம வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து தூக்கம் அப்படிங்கிற பெருந்தூக்கம் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம மறந்துட்டு இங்கே ரொம்ப பற்றிக்கிட்டு இங்கேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் வந்து கடைசி நிலை, ஒரு சாமானியனுக்கு வந்து கடைசி நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு சொர்க்கம் கிடையாது. சில பேருக்கு வந்து வைகுண்டமாக இருக்கலாம், சில பேருக்கு அது கைலாயமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த முக்திங்கன்னா என்னென்ன ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து எப்படி வழிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க அதை ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு லட்சியமாக வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அவங்களா வச்சுக்கல. காலங்காலமாக வந்து இந்த மண்ணில் அவங்க வந்து பல பிறவிகள் அவங்க எடுத்ததில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஊறி போயிருக்கு, ஊற வச்சிருக்காங்க. அது நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை அவங்களுக்கு வந்து ஊற வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியலனா கூட என்ன பண்ணுறாங்கன்னா அதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லட்சியமாக ஒரு ஆசையாக வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ முக்தி அப்படின்னா விடுதலை. என்ன விடுதலைன்னா பரிபூர்ண விடுதலை. இப்போ எதுலேருந்து விடுதலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்சார சாகரம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து விடுதலை. சம்சாரம் அப்படின்னா வந்து மனைவி அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அப்போ சம்சாரம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த நீண்ட நெடிய அந்த சுற்று என்னன்னா நம்ம வந்து ஜீவன் வந்து முதல்ல பிரிஞ்சதுலேருந்து நம்ம எடுத்த பல கணக்கில் அடங்காத பிறவிகள். அது வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த மனிதன் மட்டும் ஒரு பெரிய டிராவல் பண்ணி வந்திருக்கோம், நத்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பழைய காணொலிகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த எல்லாமே இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு. ஸோ இந்த ஒரு சைக்கிள், இது பெரிய சைக்கிள். இது என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு சக்கரம். இந்த சக்கரம். ஸோ இதை தான் வந்து சம்சார சாகரம். சாகரம்னா வந்து அது வந்து சமஸ்கிருதம் ஒரு இந்தி வார்த்தைன்னு எடுத்துக்கோங்க. சாகரம் அப்படின்னா வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கடல். வெறும் கடல் கிடையாது, பெருங்கடல். ஸோ இந்த பெருங்கடலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்ம வந்து சுயமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நீச்சல் அடித்து ஒரு பெரிய கடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரை சேரணும் அப்படின்னு. கரைனா இந்த இடத்துல வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடம், அதுதான் கரை. ஸோ அங்கே வெறும் நம்மளோட கையால் வந்து தன்முனைப்பால் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா திசை தெரியாமல் ஒரு கடலில் போய் நடுவில் உட்காந்துட்டு ஒரு ஸ்விம்மிங்கிறத நீச்சல் மோட்டம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரையை கடக்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பெருங்கடல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரத்தை கடந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த சோர்ஸுக்கு போகிறது தான் வந்து விடுதலை. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்தி. ஓகேங்களா? ரொம்ப டீப்பாலாம் வந்து நம்ம பார்க்கல. ஏன்னா முக்தியிலேயே வந்து பல விதமான முக்திகள் இருக்குது. சில பேர் அது மோட்சம் அப்படின்வாங்க. அது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த இறைவனோட பாதத்தில் போய் சரணடைகிறது, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு பாம்பர லெவலுக்கு நம்ம சொல்லணும்னா இதுதான். ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு வந்து எது வந்து ஒரு எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து ஒரு அழகான வந்து ஒரு வாக்கியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு பழமொழி மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிற ஒரு இடம். ரொம்ப ஒரு பழைய இடம், வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இடம். அங்கே ஒரு ரொம்ப பழமையான வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது, தியாகராய சுவாமி திருவாரூர் தியாகராய தேர். அந்த ஊரில் வந்து தேர் வந்து ரொம்ப விசேஷம், உலகத்துலேயே வந்து பெரிய தேர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து. ஸோ அந்த ஊரில் வந்து பிறந்தீங்கன்னா முக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், நம்ம திருவண்ணாமலை அந்த பௌர்ணமி வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே கிரிவலம், கிரின்னா வந்து மலை, அங்கே இருக்கிற மலையை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த திருவண்ணாமலைங்கிற இடத்த வந்து நினைத்தாலே வந்து முக்தி அப்படின்னு இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? நினைத்தாலே முக்தி. அப்புறம் இன்னும் ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிங்கிறது நம்ம வடநாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முக்தினா என்னன்னு இப்போ கொஞ்சம் சிம்பிளாக பார்த்தோம். அந்த முக்தி அடையிறதுக்கு வழிமுறைகளை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழில் வந்து திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காசியை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா திரும்புகிற இடம்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இறந்த உடல்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சந்தா இருக்கும். எந்த சந்துக்குள்ளே வந்து நம்ம போனாலும் பார்த்தீங்கன்னா
அந்த ஊர் ப்ளஸ் வந்து சுற்றி இருக்க ஒரு 4-5 மாநிலத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெட் பாடியை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம டி நகர் ரங்கநாதன் தெருவுக்குள்ளே போனால் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி எல்லா சந்துக்குள்ளேயும் வந்து மக்கள் போய்கிட்டு வந்துருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த நகரமே. இப்போ அந்த சிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம போனாலும் டெட் பாடிஸ் வந்து என்ன ஆகின்றதுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊரில் அவங்க இறந்துருந்தாலும் அந்த பாடியை வந்து அந்த காசிங்கிற நகரத்தில் வந்து கங்கை அப்படின்றது ஒரு நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நதியில் வந்து நதிக்கரையில் வந்து எரிச்சாங்களோ இல்லாட்டி அந்த பாதி எரிச்சு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நதியிலே வந்து விட்டுருவாங்க. அப்போ விட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழமான வந்து அவங்களோட நம்பிக்கை. இதுதான் வந்து அந்த முக்திக்குரிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமானிய மக்கள் வந்து இப்படி தான் வந்து அதை வச்சிருக்காங்க. ஸோ மற்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொர்க்கம் அப்படிங்கிறது தான். மற்ற மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களோட எல்லை அப்படிங்கிறது வந்து சொர்க்கம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து அறிந்தோ அறியாமலோ வந்து எங்கே நம்ம இருந்தாலும் இப்படி தான் வந்து நம்ம இதை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். அப்போது நம்ம வந்து போன காணொளிகளில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிவம் அப்படிங்கிற விஷயம் வந்து அசையாத விஷயம் வந்து நம்ம தலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போது அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட அந்த மனிதனோட அடியில் இருக்க ஸ்பைனுங்கிறது அந்த முதுகுத்தண்டோட அடி நுடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ மனிதனாகப்பட்டவன் எதுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கான் அப்படின்னா, அந்த சக்தியாகிய அந்த பெண்டாட்டியையும் சிவமாகிய புருஷன்கிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பரிபூர்ணம் அப்படின்னு வந்து நான் சொல்லி போன இதில் முடிச்சிருப்பேன் உங்களுக்கு. அப்போ அது பரிபூர்ணம் அப்படிங்கிறது வந்து அதான் பரிபூர்ணம், அதான் டொட்டாலிட்டி, அதான் வந்து கம்ப்ளீட். ஸோ அதான் அந்த வீடு பேர், அதுதான் வந்து முக்தி, அதான் பரிபூர்ண விடுதலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிற தேவை வந்து கிடையாது. எதுக்காக இந்த உலகத்துக்குள்ளே வரும் அப்படின்னா, இது என்ன பூமி, என்ன மாதிரி ஒரு பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம பூமி அப்படின்வாங்க. என்னது கர்ம பூமி? கர்மம் நம்ம ஏற்கனவே வந்து கர்மா அப்படின்னு நம்ம என்னென்ன ஏற்கனவே சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிறது வந்து செயல், அந்த வினை. தமிழில் வந்து அது வினை அப்படின்வாங்க, இங்கிலீஷில் வந்து அது ஆக்ஷன். ஸோ ஒரு செயல் செய்யணும், ஒரு ஆக்ஷன் செய்யணும் அப்படின்னாலே நம்ம இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தாகணும். அதனால் சொர்க்கங்கிறது வந்து சாமானிய மனிதர்கள் இப்போ நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் அது வந்து உண்மையான நிரந்தரமான ஃபைனல் ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் வந்து கிடையாது, சென்றடைய வேண்டிய இடம் வந்து கிடையாது. இதுதான் வந்து இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ முக்தி, அந்த முக்தி இல்லைங்கிறது வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் ஐக்கியமாகிறதுன்னு கிடையாது, அங்கே போய் ஒடுங்கிறதுனா அந்த காலில் போய் உட்காந்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக இப்படி எடுத்துப்போம். இவ்வளோதான். இந்த 2 நிலைகள் தான் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க இப்போதைக்கு. அப்போ இதை தான் வந்து போன காணொளியில் என்ன பார்த்தோம்னா, அந்த முழுமை, பரிபூர்ணம், அந்த விடுதலைனா இந்த இருக்க எல்லா நான்சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எல்லா காமெடியிலேருந்தும் விடுபட்டு நம்மளோட இயல்புக்கு போய் சென்று சேர்றது தான் வந்து பரிபூர்ணம் வந்து விடுதலை.